ஐயா நடிகர் ராஜேஷ் அவர்களுடைய இழப்பு வந்து மிகப்பெரிய இழப்பு. நடிகர் சங்கத்துக்கும் சரி, அவர் ஊர் நடித்த எல்லா நடிகர்களுக்கும் சரி, ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரிக்கே அவரை பிடிச்ச எல்லாருக்குமே ஒரு பெரிய இழப்பு தான். இதில் பர்சனலாக எனக்கு என்ன கனெக்ட் அப்படின்னா, அவர் அழகாக ஜோசியம் பார்ப்பார். ஃபேஸை பார்த்த உடனே எல்லாத்தையுமே சொல்லிடுவார். இவன் யார் என்ன ஏதுன்னு எல்லா விஷயம் சொல்லிடுவார். அப்படி என்னுடைய குடும்பத்திற்கு எங்கள் அண்ணன் வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. அப்படி நான் சென்னைக்கு வரும்போது ஐயாட்டெல்லாம் வாய்ப்பு கேட்டு வந்திருக்கேன். அப்போது நந்தனம் ஆஃபீஸு. அதுக்கப்புறம் வந்து நான் என் அண்ணன் மூலியமாக எனக்கு வேண்டாம், நான் சொந்த முயற்சியால் வரணும் அப்படின்னு சொல்லி நான் ஒவ்வொரு படிக்கட்டாக ஏறி வந்தவன் தான். அப்போ என்னுடைய குடும்பத்தை பற்றி ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியையும் அவ்வளோ அழகாக ஜாதகம் எழுதியிருக்காரு. அது அவருடைய புக்கில் இருக்குது. சிவகங்கை மாவட்டம், எங்கள் குடும்பத்தினுடைய பேர், எங்கள் அப்பா பேர், எங்கள் தாத்தா பேர், எங்கள் பாட்டன் பேர் எல்லாத்தையும் எழுதி, இவர் உங்கள் குடும்பத்தில் கடைசியில் அண்ணன் தம்பி 4 பேர் இல்லையா, 2 பேர் இருக்க மாட்டீங்க, 2 பேர் தான் இருப்பீங்க அப்படின்னு எந்த டேட் சொன்னாரோ அந்த டேட்டில் அதே மாதிரி அண்ணன் 2 பேர் இறந்துட்டாங்க. நானும் இன்னொரு அண்ணன் தான் இருக்கோம். அதே மாதிரி 30 வயசில் பறக்காத நாடு இருக்காது அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. உலக நாடு ஃபுல்லாக அதே மாதிரி தான் சுற்றினேன். இவனுடைய வளர்ச்சி எப்படி இருக்கும், எங்கே இறங்கும், எங்கே ஏறும், ஒட்டுமொத்த ஹிஸ்ட்ரியும் என்னுடைய குடும்பத்தை பற்றி எழுதி அவருடைய பயோகிராஃபி புக்கில் 3 பேஜுக்கு என்னுடைய குடும்பத்தை பற்றி எழுதியிருக்காரு. நீங்கள் வேணாலும் பாருங்கள். ஸோ அப்படி ஒரு முகத்தை பார்த்தே கணிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாபெரும் கலைஞன் சிவாஜி சார். எல்லாரோடையும் பார்க்கும்போது அவ்வளோ அழகா. அவருடைய இழப்பு மிகப்பெரிய இழப்பு. அக்கா ஒன்று, தம்பி ஒன்று. தம்பி இப்போ தான் ஹீரோவாயிருக்கான், தீபக்கு. எனக்கு நிச்சயதார்த்தம் வேறு. பட் அவருடைய ஆசீர்வாதம், அவருடைய பிளெஸ்ஸிங் எப்போவுமே இருக்கும். அவரை இழந்து வாடும் அந்த குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து கொடுக்குறேன். தம்பி இப்படி சீக்கிரம் ரொம்ப வருத்தப்பட்டான். எனக்கு யாரும் இல்லையே, நானும் அப்பாவை மட்டும்தான் இருந்தோம், என்னை யார் என்னை தூக்கி விடுவான்னு கவலையப்படாத. கலை குடும்பம் இருக்குது, என்னை கண்டிப்பாக உன்னை டேக் ஓவர் பண்ணிப்பாங்கப்பா, டோன்ட் வரி, உன்னுடைய கடமையை செய்ய, அப்பா உன்னை வந்து வழி நடத்திக்கிட்டே இருப்பார் அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக அவனுக்கு ஒரு பெரிய வழி கிடைக்கணும் அப்படிங்கிறத ட்ரை பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.